துறக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. பிரியமானவர்களே, ஜெபிப்பது என்பது விசுவாசத்தின் தொடக்கம். நாம் ஜெபிப்பது நிறைவேறும் என்பது அது விசுவாசத்தின் நிறைவு. நாம் ஜெபிப்பது என்பது நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கமாக இருக்கின்றது. நாம் ஜெபித்தது கண்டிப்பாக நிறைவேறும் என்று நாம் நம்புவது நம்முடைய விசுவாசத்தின் நிறைவு. மத்தேயு அதிகாரம் 8 இறை வார்த்தை 8 வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி. இந்த நூற்றுவ தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கின்றார், ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். பிரியமானவர்களே, நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை அசாத்திய நம்பிக்கை. நான் கடவுளிடம் கேட்கப் போவது கண்டிப்பாக கிடைத்து விடும் என்ற ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கையோடு கடவுளிடம் செல்கின்றார். தாழ்ச்சியோடு செல்கின்றார். அனைத்தும் இருந்தும் ஒன்றுமில்லாதவன் போல ஆண்டவர் திருமுன் வீட்டிருக்கின்றார். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வர அவசியம் இல்லை. நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. தன்னுடைய தகுதியின்மையை அவன் ஆண்டவர் பால் எடுத்து உரைக்கின்றார். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஆண்டவரே, என்னுடைய பையன், என்னுடைய பணியாளன் குணமடைவான் என்ற ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நமக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றிவிடும். ஆண்டவருடைய ஒத்த வார்த்தை போதும் நம்மை இயலாதவனாக இருந்த ஒரு நிலையிலிருந்து எல்லாம் நம்மால் இயலும் என்ற நிலைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மாற்ற வல்லதாக இருக்கின்றது. சுயநலம் நிறைந்த உலகில் ஆண்டவரிடம் நாம் வருவதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு வருகின்றோமோ நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை, அவருடைய அசாத்திய நம்பிக்கை அவனுடைய பணியாளனுக்கு குணத்தை பெற்று தந்தது. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நான் நலமடைவேன். பல பிணிகளால், பல வேதனைகளாலும், பல சோதனைகளாலும் துன்புற்று கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும், சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடம் நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். கண்டிப்பாக இந்த ஒத்த வார்த்தை போதும். ஆண்டவருடைய ஒத்த வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற. ஆண்டவருடைய மொத்த வார்த்தை போதும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள நோய்கள் பிணிகள் அனைத்தையும் மாற்ற. ஆண்டவருடைய ஒத்த வார்த்தை, ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் போதும். ஆனால் நாம் அதை இறைஞ்சுகின்றோமா? இந்த நூற்றுவ தலைவனை போல தாழ்ச்சியோடு கேட்கின்றோமா? நம்பிக்கையோடு கேட்கின்றோமா? கேட்போம், நம்பிக்கையோடு கேட்போம், தாழ்ச்சியோடு கேட்போம். கண்டிப்பாக நாம் கேட்பதை விட பல மடங்காக நம் ஆண்டவர், நம் நற்கருணை ஆண்டவர் நமக்கு பெற்று தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம், முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். எனக்கு இந்த உலகத்தின் நாட்டங்கள் வேண்டாம், இந்த உலக காரியங்கள் வேண்டாம், உலக பொருட்கள் வேண்டாம். ஆனால்
நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மொத்த வாழ்க்கையும் மாறிவிடும் என்று கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன், ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன், எழுந்து வாராயோ.